முன்னிலை வழங்க அம்பிகா விஜயராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க ஒரு காரைக்காலத்தை பேச தலைப்பு செய்தெல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல அம்பிகா விஜயராஜன் அவர்களை பேச வைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெண்ணின் பெருமையை பறைசாற்றியவரும் பக்தி சுவை குறையாத பாடல்களை தமிழுக்கு தந்தவருமான காரைக்கால் அம்மையாரின் குருபூஜை தினத்தில் அவரை பற்றி சில சிந்தனைகளை இளையனாகிய நான் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் பகிர வந்துள்ளேன். இந்த வாய்ப்பை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதோடு இன்றைய தினம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தினம். ஏனெனில் இதுதான் எனக்கு முதல் முறை வேறு அம்மையாரின் குருபூஜை விழாவில் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்மையார் பிறந்த அதே மண்ணில் நான் எளியனாகிய நானும் பிறந்திருப்பது இறைவன் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன். சைவ சமயத்தை வளர்த்தெடுத்த 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் முதன்மையானவரும் தனித்துவம் வாய்ந்தவரும் ஆவார். மற்ற நாயன்மார்கள் அனைவரும் இறைவனை பாடி புகழ்ந்தார்கள் என்றால், அம்மையாரோ இறைவனாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர். 63 நாயன்மார்களில் காலத்தான் முற்பட்டவரும் இவரே. பக்தி இலக்கியத்தில் அந்தாதி மற்றும் பதிகம் பாடும் முறைமை இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது இவருடைய பாடல்தான். இவருடைய பாடல்களை முதன்மையாக வைத்துத்தான் பின்னாளில் வந்தவர்கள் திருஞான சம்பந்தர் போன்றோர் அந்த பதிகங்களை எல்லாம் பாடியுள்ளார்கள். அதனால்தான் இவரது பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் என்று போற்றப்படுகின்றது. இது போன்ற இறையருள் எப்படி கிடைக்கப்பட்டிருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். காரைக்கால் அம்மையார் சிறு வயதிலிருந்து சிவபெருமான் மீது அளவு கடந்து கற்றுள்ளவராக இருந்திருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? குலதிச்சை கல்லாமல் வரும் என்பார்கள். அந்த குலத்திற்கே உரிய பெருமை. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பார்கள். ஆனால் அந்த பொருளை ஈட்டுவதில் தேர்ந்தவர்களான வணிகர் குலத்தில் பிறந்து அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பித்து காட்டியவர் நம் காரைக்கால் அம்மையார். ஆம், நகரத்தார் மரபை சேர்ந்தவர் என்பதனாலேயே இயல்பினால அவருக்கு இறைபக்தி, தொண்டு உணர்வு, தியாக மனப்பான்மை, பணிவு மற்றும் எளிமை போன்ற அனைத்து சிறப்பு பண்புகளும் ஒருங்கே பெற்றிருந்தார். அம்மையார் பிறந்த குலமான நகரத்தார் வழிவந்த மக்கள் இன்றும் அவர் காட்டிய பாதையில் அறமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த காலத்திலேயே கடல் கடந்த பொருள் ஈட்டியவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் நகரத்தார் மட்டுமே. சிவாலய திருப்பணிகள் என்றாலே நம் கண் முன்னே வருபவர்கள் நகரத்தாரே. அவர்கள் சைவ சமயத்திற்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியது. உதாரணமாக பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 275. அதில் குறிப்பாக செட்டிநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பாடல் பெற்ற தலங்கள் இன்றளவும் நகரத்தாரின் பராமரிப்பில் சீரும் சிறப்புமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல சிதலமடைந்த ஆலயத்திற்கு கல் திருப்பணிகள், கோபுரங்கள் மற்றும் மண்டபங்கள் அமைத்தல், திருமலையை போற்றி வளர்க்கும் விதமாக ஓதுவார்களை கௌரவித்தல் மற்றும் அன்னதானம் செய்வதிலும் தர்மத்தின் அடையாளமாக திகழ்கிறார்கள். மேலும் நகரத்தார் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கியதின் பயனாக இந்த நிறுவனங்களில் பயின்ற பல லட்சம் மாணவர்கள் இன்று உலக அளவில் உயர்ந்த பதவியில் இருந்து வருகிறார்கள். அன்னச்சத்திரம் 1000 வைத்ததும் அதனை விட புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்றார் பாரதியார். ஆனால் நகரத்தார் அன்ன சத்திரங்களையும் எடுத்தறிவிக்கும் கல்வி நிறுவனங்களையும் ஒருபடி மேலே போய் ஆன்மீக பணிகளையும் செய்துள்ளார். இதன் மூலம் சமய வளர்ச்சியையும் சமுதாய வளர்ச்சியையும் ஒரு சேர உயர்த்தியவர்கள் என்றால் அது நகரத்தாரே. இந்த மரபில் வந்த காரைக்காலை பிறப்பிடமாக கொண்ட புனிதவதியார் என்கிற காரைக்கால்
ஏற்கனவே சாப்பிட்ட பழத்தின் சுவையை விட இந்த பழத்தின் சுவை மிகுதியாக உள்ளது. சுவை மிகுதியாக இருப்பதை உணர்ந்து அம்மையாரிடம் அதற்கு காரணத்தை கேட்கிறார். அப்பொழுது அம்மையார் நடந்ததை கூறுகிறார். அவருடைய கணவர் அந்த மாம்பழம் சாதாரணமானது இல்லை, இறைவன் அருளால் கிடைத்த தெய்வீக மாங்கனி அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த கணவர் அம்மையாரை ஒரு சாதாரண மனிதராக பார்க்க முடியாமல் அவரை தெய்வமாக எண்ணி அவரை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். இறைவன் கொடுத்த அந்த மாங்கனி தான் அம்மையாரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்றைக்கும் நம் காரைக்காலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா நடைபெறுகின்றது. ஒரு சாதாரண மாம்பழம் எப்படி ஒரு பெண்ணை தெய்வமாக மாற்றியது என்பதற்கு இந்த திருவிழா சான்றாக உள்ளது. அந்த தருணத்தில் அம்மையார் ஒரு பெரிய முடிவெடுக்கிறார். உலக வாழ்க்கையா இறைவனின் பாதையா? அவர் தயங்காமல் இறைவனை தேர்ந்தெடுக்கிறார். சிவபெருமானிடம் சென்று வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார் தெரியுமா? எனக்கு இந்த உடல் அழகு வேண்டாம், எனக்கு எலும்பு கூடாத, அதாவது ஒரு பேய் உருவமாக என்னை மாற்றிவிடு என்று. எதற்காக அப்படி வேண்டுகிறார்? அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அப்படி வேண்டுகிறார். ஏன் அப்படி பேய் உருவம் வேண்டும் என்பது? இந்த உடல் அழியக்கூடியது, அது நிலையானது அல்ல என்ற உண்மையை உணர்ந்ததனால் அந்த மாயை உலகத்திலிருந்து விலகி செல்வதற்காக இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவனமே அவர் வேண்டியபடி அருளி செய்கிறார். இப்பொழுது நம்மளுக்கு அதிக நபரால் வாசிக்கப்பட்ட புத்தகம் இந்த சீக்ரெட், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நூலில் என்ன சொல்றது அப்படின்னா, அவர் எழுதுனது ரோல்ட் ஆஃப் ஐரன். அந்த புத்தகத்துல சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியின் தத்துவத்துல தான் இயங்குது. நம்ம மனசு எதை நினைக்குதோ அதைதான் நம்மளுக்கு ஈர்ப்போம் அப்படிங்கிறதான். இதெல்லாம் பிரபஞ்ச விதியா சொல்லப்பட்டிருக்குது. இன்று உலகம் வியந்து பேசும் ஈர்ப்பு விதியை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே தனது பக்தி மூலம் மெய்ப்பித்து காட்டியவர் தான் நம் அம்மையார். காரைக்கால் அம்மையார் எதை கேட்டார்? பொருளையோ செல்வத்தையோ அவர் கேட்கவில்லை. உன்னை மறவாத அன்பு வேண்டும், மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னடி நிழலில் இருக்க வேண்டும் என்று ஆழ்மனதில் வென்றார். அது தீவிரமான தியானம், அசைக்க முடியாத நம்பிக்கை. தான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து அவரை கைலை மலையில் தன் தவையாலே கடக்க வைத்தது. இறைவனாலேயே அம்மையே என்று அழைக்க வைத்தது. இதெல்லாம் காரணம் என்ன? அவர் ஆழ் மனசுல நினைச்சிருந்தார். அதுதான் நடந்தது. அததான் இப்ப ஈர்ப்பு விதின்னு சொல்லி இப்ப எல்லாரும் பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. அவர் இறுதியாக திருவாலங்காடு என்ற புனித தலத்தில் சிவபெருமானின் அருளால் முக்தி பெற்றார். இந்த புனிதமான நாளில் அவரை வணங்குவது மட்டுமல்லாமல் அவருடைய வழியில் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். பக்தி, பணிவு, தியாகம் இந்த மூன்றையும் நம் வாழ்க்கையில் விதைத்து அம்மையார் காட்டிய பாதையில் நடந்தால் நம் வாழ்க்கை உயர்வை பெறலாம். தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் ஆண்டுதோறும் நடத்தி வரும் இந்த காரைக்கால் அம்மையார் பூஜை விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்